சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம்தான் ராகு கேது பெயர்ச்சி. ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா. கேதுன்னா அம்மாவுடைய அம்மா. அப்போ ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸு, 3 அடுக்கு 4 அடுக்கு ஃப்ளாட்ஸ் கட்டக்கூடிய அமைப்பு, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமாக இருந்தால் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை, வெளிநாட்டு பிரவேசம், உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவுடைய தன்மை வேணும். சந்திரன் சொல்லக்கூடியது பாஸ்போர்ட்டு, ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான். பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ராகு பலமாகவே இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு, ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு பதவி, இல்லை ஜோதிடன் சொல்லலாம், குறி சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம், இதெல்லாம் கேதுவுடைய தன்மை. ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உல்டாவா போணுச்சுன்னா கத்தியை கையில் வச்சுக்கணும், பையில் வச்சுக்கணும், துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும். அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க, உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க. ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல, அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போச்சுன்னா. பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது. உதாரணம், கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா, கறி வெட்டுறாங்களே, அவங்களுக்கு ராகு பலன் கொடுக்காது. ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும். அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை, அதாவது அந்த புளிய மரம்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரம் ஜாதகத்தில் இந்த மாதிரி கறி வெட்டுறவனுக்கு தான் உல்டாவாக போயிடும். அதே போல் பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, இதுக்கு காரகனும் ராகு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ராகு தசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்குடைய தோஷங்கள் இருக்கா, இல்லை ராகுவுடைய கெட்ட பார்வைகள் இருக்கா, இல்லை நடக்கிற நேரத்தில் ராகு தசை நடக்குதா, இல்லை ராசிக்கு 8வது வீடு 10வது வீடு 12வது வீட்டில் ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒன்று பண்ணுங்க. முடியாதவங்க தான் வீட்டில் ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினச்சி ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது. பொதுவாகவே இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னால் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். கன்னிராசிக்கு 6வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. பொதுவாக கன்னிராசின்னு கேட்டிங்கன்னாவே அழகில் சிறந்திருக்கக்கூடிய, அறிவில் சிறந்திருக்கக்கூடிய, அன்பான பண்பான பாசத்துக்கு அதிபதியான ராசினா அது கன்னிராசி தாங்க. நிறைய இந்த கன்னிராசியில் பெண்கள் பார்த்திங்கன்னா ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்துக்குடைய அமைப்புக்குத்தான் நீங்கள் கன்னியாஸ்திரியாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு.
நம்ம தமிழர் சித்தர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கட்ட கால வயசு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை படித்து முடித்த அந்த டீனேஜ் முடிஞ்ச உடனேயோ காதல்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது பிளாப் ஆகிடும். பிளாப்பானனால ஆண்கள் தன்மையவே வெறுத்து ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய தருணம் கன்னிராசி பெண்களுக்கு தான் உண்டு. கன்னிராசியுடைய ஆண்கள் படிப்பில் பிரில்லியண்ட்டாக வருவீங்க, பாசக்காராக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் கன்னிராசியையும் பொறுத்த ஆண்களுக்கும் இதே நிலைமை தான். எல்லாமே நல்லா இருக்குங்க. வீடு, வாசல், தோட்டம், துறவு, மாளிகை, காரு, வண்டி, பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லறம் சொல்லக்கூடியது நல்லறமாக அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். இது ஜாதகத்தோடைய விதி. ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். நீங்கள் விஷ்ணு பெருமானை வழிபடணும். ஆனால் இன்னைக்கு 6வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. 2025க்கு முன்ன வரைக்கும் 7வது வீட்டில் தான் மீன ராசியில் இந்த ராகு பகவான் கும்பராசிக்கு இப்போ வந்திருக்காரு. கல்யாணம் காட்சி நடக்கும். உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணணும். உங்கள் குலதெய்வ வழிபாடை கன்னிராசிக்காரங்க பண்ணணும். கன்னிராசிக்காரங்களுடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தா அவங்கள நினைக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு நாகதோஷங்கள் வந்துட்டு போகும். நீங்கள் தான் நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணணும். இல்லைன்னா நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணவங்க கல்லை போயிட்டு வழிபடணும். சூட்சமமான ஒரு வழிமுறைகளில் நீங்கள் பக்குவமாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்க இந்த 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே என்னுடைய ராகு கேது பெயர்ச்சியோடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. அவர் கணிச்சு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலனை சொல்லுவார். முறையான வழிபாடுகள், முறையான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லறம் நல்லா அமையும். நிறைய கன்னிராசிக்காரங்க வெளியூர், வெளிதேசத்தில், வெளிநாட்டில் தான் பிரவேசம் பண்ணுவாங்க. நிறைய அந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களெலாம் நீங்கள் தான் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பாசம் அதிகமாக இருக்கும். இந்த பிள்ளைங்க ஃப்ரீயாக படிச்சுட்டு போகணும், ஃப்ரீயாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு தான் நிறையாவே வரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. ஆனால் இப்போ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களில் 45 வயசுலேருந்து ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் உங்கள் உடலுக்கு வரக்கூடிய நோய்க்கு நீங்கள் முறையான மருத்துவம் பார்க்கணும். உங்கள் உடலை நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். நல்ல ஹைஜீக்கான ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கன்னிராசிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும். உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். இல்லைன்னா கன்னிராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கோவிலில் போய் ஒரு நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்கள் ஆயுசு அற்ப ஆயுசாக இருக்காது. தேவையில்லாத இடையூறு வராது. உங்கள் இடையூறெல்லாம் அந்த நாகக்கல் எடுத்துக்கோ. காலதாமதமாக கல்யாணம் நடக்கிறதுனாலும் இந்த ராகுவோடைய பிரச்சனை தான். அப்போ நீங்களும் ஒரு நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணலாம். முறையாக நாக பிரதிஷ்டையை பண்ணால் உங்கள் ஜாதகம் பிரச்சனைகள் வராத அளவுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. கன்னிராசிங்க கேட்குறது பொதுவாகவே சித்தர் ஜாதகம் தாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாட்டில் தெளிவாக போகணும், ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய தன்மைகள். ஆனால் ஏமாறாமல் இருந்துட்டிங்கன்னா கன்னிராசிக்காரங்க கணவன் மனைவியோட அனுசரித்து சந்தோஷ ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணங்கள்லாம் நிறையா உண்டு. ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. சரியா? இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு யோகம்தான், குறையில்லாமல் இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம்,
ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.